சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள குமராட்சி பகுதியில் சமூக பணியாற்றிய ராஜேந்திரன் நினைவு விசிக கொடிக்கம்பத்தை காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் திறந்து வைத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ரஞ்சித்குமார், மதி, இடியவன், புரட்சியாளர் சதீஷ் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், மண்டல செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட செயலாளர் மணவாளன், நீதிவளவன், தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன், நகர பொருளாளர் காஸ்பாலா, ஒன்றிய பொறுப்பாளர் பிரபு மற்றும் பகடவன், கிருபாநதி, தேவேந்திரன், செல்வகுமார், வானமதேவி ராஜா, மோவூர் மதி, ராம்ஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு மண் மீட்பு போரினிலே சாவடைந்த வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதி சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஹரீஷ், ஹரிசக்தி ஆகிய இளைஞர்களின் மரணத்திற்கு நீதி கேட்டும் அப்பகுதியில் தொடர்ச்சியாக சாராய விற்பனை செய்வது தெரிந்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத பெரம்பூர் காவல்துறையை கண்டித்தும் சிவகங்கை மாவட்டத்தில் புல்லட் ஓட்டிய தலித் இளைஞரின் கையை வெட்டிய கூலிப்படை கும்பலை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் அன்புச்செல்வன், தமிழரசி, விஜயலட்சுமி, கனிவளவன், செந்தில்குமார், சூரியமூர்த்தி, சத்யராஜ், ராஜசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் கீழவீதியில் திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்றுத் தந்த கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழருக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் மற்றும் திருவாரூர் மாவட்ட நகர ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலம் வடக்கு ஒன்றியம் வீசலூர் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சியில் இருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டர் அருகே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலை முன்பு நடைபெற்றது. கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவளன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, மங்களம்பேட்டை பேரூராட்சி நகர துணைச் செயலாளர் தனகுமார், பொருளாளர் மணிமாறன், விருதாச்சலம் வடக்கு ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, விருதாச்சலம் தெற்கு ஒன்றிய நிர்வாகி ஐயாதுரை, காட்டுப்பரூர் கண்ணன், வீரத்தமிழன், சிறுவம்பூர் அக்கத்தின் பாலா, புதூர் தமிழ்மணி, பூந்தோட்ட ரமணா, ராகுல், வீரபரணி, மகளிர் அணி நிர்வாகி பானுமதி, தமிழரசி, ராஜலட்சுமி, பக்கிரியம்மாள், வளர்மதி, தமிழரசி, கொளஞ்சி, சாந்தி, வள்ளி, சீதா, ருக்மணி, கொடிப்பவுன், ஜெயமிதா, அஞ்சலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டாண்டு காலமாய் அடிமை விட்டு கிடந்த மக்களுக்காய் தம் வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போராளி தலைவர் எழுச்சி தமிழர் இங்குள்ள தமிழர்களுக்காகவும் உலக தமிழர்களுக்காகவும் போராடி வருகிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு கடலூர் மைய மாவட்டம் விருத்தாசலம் வடக்கு ஒன்றியம் விசலூர் கிராமத்தைச் சேர்ந்த மகளிர்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகளாக இன்று முதல் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமை ஏற்க வந்திருக்கிறார்கள். பெண்களின் உரிமைகள், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள், விளிம்புநிலை மக்களின் உரிமைகள், விவசாய மக்களின் உரிமைகள்,
அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளுக்காகவும் மொழி இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு சனாதனத்தை வேறறுப்பதற்கு ஜனநாயகத்தை வெல்வதற்கு போராடி கொண்டிருக்கிறார். அதற்கு வலு சேர்க்கிற வகையில் இன்றைக்கு விசலூர் கிராம மக்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகளாக இணைத்து கொண்டுள்ளார்கள். திருவள்ளூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெங்கல் பஜார் பகுதியில் 76ஆம் ஆண்டு குடியரசு தினம் என்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் தினம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் விசிக மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு நிரந்தர சின்னமாக பாணி சின்னம் பெற்றமைக்கான வெற்றி விழா, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று 35 ஆண்டுகள் நிறைவு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. மாநில துணைச் செயலாளர் வெங்கல் பாக்சர் மணி, மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க துணைச் செயலாளர் ஆர்த்தி மணிரத்னம், ஒன்றிய பொறுப்பாளர் கலைமுருகன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் தலைமையில் நடைபெற்ற முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், மாநில அரசியல் குழு செயலாளர் பாவாளர் நீலவானத்து நிலவன், மாநில கருத்தியல் பரப்பு செயலாளர் ஆதிமொழி, மண்டல செயலாளர் சித்தார்த்தன், மாநில மகளிர் விடுதலை இயக்க துணைச் செயலாளர் விஜய ஞானசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் நீலன், திராவிட மணி, நெடுஞ்செழியன், லெனின், அன்பரசு, தட்சணா, மாவட்ட துணைச் செயலாளர் கூடப்பாக்கம் மாவீரன், மேகலா தட்சணாமூர்த்தி, கூடப்பாக்கம் விவேக், கார்த்தி வளவன், திருமடிசை ஆனந்த் பாபு, ஒன்றிய நகர செயலாளர்கள் வெங்கடேசன், செவ்வை கோதண்டன், திருமடிசை சேகர், காஞ்சனா பாரத், கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மைய மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றியம் வெங்கல் ஊராட்சியில் இன்றைய தினம் முப்பெரும் விழா நடைபெற்றது. குடியரசு பெற்று 76வது ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் தினமாகவும் எழுச்சி தலைவர் அவர்கள் பொறுப்பேற்று 35 ஆண்டு காலமும் இந்திய அரசியல் தேர்தல் ஆணையம் மாநில அங்கீகாரம் வழங்கியதும் நம்முடைய கட்சிக்கான சின்னம் பானை சின்னம் வழங்கியதும் இந்த 3 நிகழ்வையும் ஒட்டி முப்பெரும் விழாவாக நடைபெற்றது. இவ்விழாவில் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் பாலசிங்கம் அவர்களும், அரசியல் குழு செயலாளர் ஐயா நீலவானத்து நிலவன் அவர்களும் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்ற அன்பழகன் நீலன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அன்பு தம்பி பாக்ஸ் மணி, மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி காஞ்சனா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து எழுச்சி தலைவருடைய வரலாற்றை நிகழ்வில் மிக சிறப்பாகவும் எழுச்சியாகவும் 35 ஆண்டு கால உழைப்பையும் திறனையும் ஆற்றலையும் இன்றைக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். உலக தாய்மொழி நாளை ஒட்டி காஞ்சிபுரம் மாநகரில் உள்ள ஒருக்கை பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகில் அன்னை தமிழ் காத்த போராளிகளை நினைவு கூர்ந்து சுடரேற்றி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு தமிழ் உரிமை கூட்டமைப்பு சார்பில் செயலாளர் காஞ்சியமுதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன், நகர செயலாளர் பாலாஜி, பொருளாளர் வினோத்குமார், வட்ட செயலாளர் சதீஷ், பாக்குப்பேட்டை முகாம் மோகன், இளங்கோவன் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தெய்வக்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட ஏரி உள்ளது. மழைக்காலங்களில் ஏரியில் இருந்து உபரிநீர் செல்வதற்கு வடக்கு மற்றும் தெற்கு 2 வாய்க்கால்கள் உள்ளது. தற்போது தெற்கில் உள்ள உபரிநீர் செல்லும் வழிப்பாதையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அருகில் உள்ள விவசாய வாய்க்காலை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் உபரிநீர் செல்ல வழியில்லாமல் 20 விவசாயிகள் நிலத்தில் நீர் தேங்கி நிற்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த பகுதி மக்கள் 2 வருடங்களாக ஆத்தூர் கோட்டாட்சியர், தலைவாசல் கோட்டாட்சியர், பொதுப்பணித்துறை ஆகிய அலுவலகங்களுக்கு மனு கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தேவேகுறிச்சி ஊராட்சியில் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் மிகப்பெரிய நீர்த்தேக்க ஏரி உள்ளது. அந்த ஏரி மழை காலங்களில் நிரம்பி வழிந்து போகிற போது அருகில் உள்ள அகரம் ஊராட்சியில் உள்ள ஏரிக்கு இந்த நீர் செல்கிறது. ஆனால் அந்த தெற்கு வாய்க்காலில் செல்கிற ஏரியிலிருந்து தெற்கு வாய்க்கால் புறமாக செல்லுகிற நீர் முழுமையாக சென்றடைவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அந்த ஏரி வாய்க்கால் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பக்கத்தில் இருக்க சுமார் 25 விவசாயிகளுடைய நிலங்கள் மிகவும் பாதிப்படைகிறது.
நீர் நிறைஞ்சி நிற்கிறது, விவசாய பொருட்கள் அழிந்து வீணாக போகிறது. அதனால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த தேவகுறிச்சி கிராமத்தில் உள்ள ஏரியிலிருந்து அகரம் ஏரிக்கு செல்லுகிற அந்த நீர்வழி பாதையை ஆக்கிரமிப்பு அகற்றி தருமாறு விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். சுமார் 1 வருட காலமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்திலும் மனு வழங்கியுள்ளார்கள். திங்கட்கிழமையான மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர்ப்பு முகாமிலும் மனு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பொதுப்பணித்துறையும் இதில் கண்டுகொள்ளவில்லை. அதனால் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து இன்று மனு வழங்கியுள்ளோம். ஆட்சியர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,